நாம் செய்யும் பாவங்கள் தோஷங்களாக மாறி நம்மை ஜென்மாந்திரத்துக்கு தொடர்கிறது. அந்த தோஷத்திற்கான பரிகாரமே பிரதோஷத்தில் சிவ வழிபாட்டை மேற்கொள்வது. நம் சிவன் ஒரு பிரதோஷ வேளையில் பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை உண்டு இந்த உலகத்தை, அதாவது இந்த ஜெகத்தை காத்தார். அதனால் அவர் நீலகண்டன் என்னும் திருநாமத்தை பெற்றார். அந்த நஞ்சுண்டேஸ்வரனை இந்த பிரதோஷ வேளையில் தரிசிப்பது விசேஷம். மாதந்தோறும் இருமுறை வளர்பிறை தேய்பிறை திரியோதசி 13 நாட்கள் பிரதோஷ தினங்களாகும். இந்நாட்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும். இந்த நேரத்தில் அகிலம் காக்கும் அருணாச்சலேஸ்வரனை, அந்த ஸ்ரீராமன் தொழுத ராமேஸ்வரனை, காலனை கால் கொண்டு உதைத்த கால சம்ஹார மூர்த்தியை லிங்க வடிவில் தரிசனம் செய்து தொழுவது விசேஷம். அதன்படி எந்த கிழமைகளில் வரும் பிரதோஷம் என்ன பலன் தரும், வாருங்கள் அதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ தரிசனம் நல்ல மங்களத்தை தரும். திங்கட்கிழமை பிரதோஷ தரிசனம் நல்ல சிந்தனைகள் உண்டாகும். அஸ்வமேத யாகங்கள் செய்யக்கூடிய பலன்கள் கிட்டும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ தரிசனம் பஞ்சமும் பட்டினியும் விலகி போகும். புதன்கிழமை பிரதோஷ தரிசனம் புத்திர பேறு கிட்டும். கல்வி கேள்விகளில் திறமை உண்டாகும். வியாழக்கிழமை பிரதோஷ தரிசனம் குருவருளோடு திருவருளும் கைகூடும். வெள்ளிக்கிழமை பிரதோஷ தரிசனம் எதிர்ப்புகள் நீங்கும், மகாலட்சுமி அருள் சித்திக்கும். சனிக்கிழமை பிரதோஷ தரிசனம் அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது. அதுவே கிருஷ்ணபட்சத்தில், அதாவது தேய்பிறையில் வரும் சனிக்கிழமையில் வந்தால் மகா பிரதோஷம் என்று வழங்கப்படுகிறது. சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறைப்பாடு செய்வது பலனும், சனி பிரதோஷத்தன்று அவ்வாறு வழிபடும்போது 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் என்பதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருந்து வரும் நம்பிக்கை. பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரனை, அதாவது ஈஸ்வரனை ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை பார்க்கலாம். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையும் உடல் வந்தபடி கேட்க வேண்டும். அதுதான் மகா புண்ணியம். ஆகவே நாம் செய்த பாவங்கள் தோஷங்களாக மாறியிருக்கிறதல்லவா? இந்த ஜென்மத்தில் நமக்கு இருந்த பாவங்கள் எல்லாம் நாம் போக்குவது என்றால் நம் சனி பிரதோஷத்தில் அல்லது மற்ற பிரதோஷங்களில் கலந்து கொண்டு ஈசனை தொழுவது புண்ணியம்.